ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி ரொம்பவும் நல்ல ஒரு டேஸ்டியான எறா தொக்கு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், ஒயிட் ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த எறா தொக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சால் மறுபடியும் இதே போல செய்வீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான எறா தொக்கு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 20 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. வாய்வு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். பூண்டு நல்லா வதங்கினதும் இப்போ பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா வெங்காயம் போட்டுக்கலாம். 1 கிலோ எறாக்கு நான் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எறா செய்கிறீங்களோ அதுக்கேற்ற வெங்காயம் போட்டுக்கோங்க. அதிகமான வெங்காயம் போட்டாலும் கிரேவி இனிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் ஆகணும். அப்போ தான் அந்த எறா தொக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொழும்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு பழுத்த தக்காளியாக 1 தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க. அதிகமான தக்காளியும் தேவைப்படாது. தக்காளியும் போட்டு நல்ல தக்காளி சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி உள்ளே இருக்கிற குடலெல்லாம் எடுத்து 1 கிலோ எறாவையும் போட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி இங்கே டைகர் ப்ரான் தான் போட்டிருக்கேன். இந்த டைகர் ப்ரான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எறாவையும் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே சுருள வதக்கிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த எறா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற இந்த தண்ணியிலேயே இந்த எறா நல்லாவே வெந்துடும். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இடையில கிளறி கொடுத்துட்டேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி நம்ம கொஞ்சமாக ஊற்றலை, ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆனதும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. நல்லா இப்போ ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக நல்லா கமெண்டு ரொம்பவும் சிம்பிளாக டேஸ்டியாக எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நல்ல சுட சாதம் ஒயிட் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ரசம் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.